வணக்கம். ஜோதிடவெளி அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். ஐயா, உங்களுடைய விருப்பத்தின்படி ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க. ஐயா, உங்களுடைய ஜோதிடம் பார்ப்பதில் ஒரு நுட்பம் இருக்குது, அந்த நுட்பத்தோட விளக்கந்தாங்க நாங்கள் அது கொஞ்சம் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. நாங்கள் சற்று நேரம் ஆனாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு 40 வருடத்திற்கு முன்னால் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு வயசு 15 வயசாகுது. அந்த 15 வயசு குழந்தைய கொடுத்து அவங்க அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. அந்த அண்ணன் கேட்குறாரு, பொண்ணு படிக்குமா, என் தங்கச்சி படிக்குமான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அண்ணன்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர் மன வருத்தப்படுவார். தாய் தந்தையரை பிரிஞ்சு தனியாக இருக்கிறாங்க. 2 பேருமே தனியாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்ல முடியாத நான் என்ன செஞ்சேன்னா, படிப்பு கெடும், இப்போதைக்கு படிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்னங்க, கஷ்டப்பட்டு நான் பள்ளியில் சேர்த்துட்டேன், படிக்காதுன்னு சொல்கிறீங்களே, என்ன அதுக்கு தாங்க வருத்தப்படாதீங்க, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, நான் பிறகு சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னை தேடி கண்டுபிடிச்சி, ஐயா உங்களை தங்கச்சி பார்க்கணுன்னு சொல்லுது, வாங்க அனு கூப்பிட்டார். போனேன். அங்கே போகும்போது என்னாச்சுன்னாக்க, அது உடனே என்ன பார்த்துட்டு வணக்கம் வச்சு உட்கார வச்சு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அனு சொன்னது. என்னம்மா சொல்லுமான்னு ஒரு விலாசத்தை கொடுத்து, இந்த விலாசத்தில் போய் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த விலாசத்துக்கு போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் என்னென்னா என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுவ ஆரம்பித்தார். நான் சொன்னேன், ஏங்க அழுவுறீங்க, என்ன விஷயம்? இது மாதிரி கொடுத்தாங்க, நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அதுக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னீங்களாம், உனக்கு படிப்பு வராது, கல்யாணம் தான் நடக்கும் அவனு சொன்னீங்களாம். அதோட அதில் ஒரு அதிசயம், ஒரு ரகசியம் என்னான்னு கேட்டால், உங்களுக்கு இப்பொழுது குழந்தை உருவான பிறகு தான் திருமணம் நடக்கும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதை அவங்க அண்ணன் எதுக்க சொன்னால் வருத்தப்படுவாரேன்னு சொல்லிவிட்டு அதை சொல்லலை, அந்த பிள்ளைக்கு மாத்திரம் சொன்னேன். அது அந்த நேரத்தில் அது கேட்டுட்டு கம்முன்னு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அதுக்கு குழந்தை உருவாயிருந்திருக்கு. இந்த ரகசியத்தை அவங்க கன்ஃபார்ம் இல்லாதனால அதை சொல்லலை. அதை நான் இது மாதிரி சொன்னது அது மனசில் வச்சுக்கிட்டு அந்த நபரை போய் பார்க்க சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்லும்போது, நான் போனால் அவங்க ஏதாவது தப்பாக என் மேலே கோவப்படுவாங்களே, நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா என்ன விஷயம் என்ன. அப்போ தான் அவர் சொல்கிறார், இது மாதிரி அது கன்சீவ் ஆகிருக்குன்னு. சரின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க அண்ணன்ட்ட சொன்னேன், பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். என்னங்க விஷயம், என்னமோ சொல்கிறீங்க, சொல்ல வரீங்க, அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, அது கல்யாணம் ஆன பிறகு தான் அதோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவனு சொன்னேன். மாப்பிள்ளையே திடீர்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அது பார்த்துக்கலாம் நான் சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அப்படி இருந்தால் சொல்லுங்கள் செய்யலான்னு. சரி, ஒரு பையன் இந்த இருக்கார், இந்த பையனை பார்த்து, இவர் தான் நம்ம வீட்டுக்கு வருவார் போவார், இவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமேன்னாரு. அதுக்கு பிறகு என்னான்னாக்க, வடபழனி கோவிலில் போய் கல்யாணத்தை வைக்கிறோம். கல்யாணம் வச்சு வடபழனி கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு முருகன் முன்னிலையில் வந்துட்டோம். அப்போ பார்த்தா குழந்த 4வது மாதம்ன்றது அதுக்கு பிறகு தான் தெரிய வரும். அந்த ஜாதகத்தில் என்ன இருந்ததுன்னா, சில பேருக்கு ஜாதகத்தின்படி பார்க்கும்பொழுது குழந்தை பிறந்த பிறகு திருமணமாகும். இதுதான் கலியுகம். கலியுகத்தோட நிகழ்ச்சியை பாருங்கள். திருமணம் சின்ன குழந்தை 16 வயசு தான், 15-16 வயசு தான் ஆகுது. படிப்புக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு திருமண வாழ்க்கை வருது. இளமையிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் நேரடி கல்யாணம் கிடையாது, மறைமுக கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தை எல்லாரும் அறிய செய்யணும் பார்த்தா நடக்காது என்ற விஷயத்தை நான் சொன்ன பிறகு, அதே போல் 40 வருடத்திற்கு முன்னாடி நடந்ததை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தற்சமயம் நான் போய் பார்த்தேன். அப்போ போய் பார்க்கும்போது அதுக்கு ஒரு 4 குழந்தைங்க, அந்த 4 குழந்தைங்களுக்கு 4 குழந்தைங்க பேத்தி பேரனோட அவ்வளோ சுவிட்சமாக இருக்காங்க. அன்னைக்கு அந்த வறுமையும் கஷ்டத்துலையும் இருந்தபொழுது குடும்ப சூழ்நிலைக்காக அந்த நபருக்கு ஆதரவு தந்தாங்க. நான் உங்கள் குடும்பத்தை நான் எடுத்து நடத்துகிறேன், பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியூர்லேருந்து வந்தவர் என்ன செஞ்சாருனாக்க, அவங்களோட இருந்தாங்க. இன்னைய வரையும் சுவிட்சமாக 10 பொருத்தம் பார்க்கல, எதுவும் பார்க்கல, மனப்பொருத்தம் இருந்தது, மற்ற பொருத்தம் தேவையில்லைன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அதை மையமாக வச்சு நான் சொன்னது அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சுது. இன்றைக்கி நல்ல சுவீட்சமாக இருக்காங்க. இது போல் பல ஜாதகங்கள் தற்சமயம் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எதையும் நம்ம சமூக ரீதியாகவும் பார்க்கணும். சில ஜாதகங்களுக்கு அப்படி தான் தலையெழுத்துன்னும்போது அவங்கள போய் நேரடி முறையில் நம்ம முறைப்படி இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாத சூழலில் நம்ம இருக்கிறோம். அதனால் சமுதாயத்தின் மீது எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு நம்ம வாழணும். வாழும்போது நல்லா தேர்வு பண்ணி மனப்பருத்தத்தோடு இருக்கிற நபருக்கு நீங்கள் செஞ்சு வச்சால்
உங்களுடைய வாழ்க்கையானது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய திருமணமாகிற குழந்தைங்கள்லாம் விவாகரத்து பிரச்சனைகள் இப்படி தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு அந்த காதல் திருமணம் என்பது ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்து 7வது வயசு வரும்போது அந்த காதலர்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த திதிகரண யோகத்தின்படி தாய் தந்தையரை பிரிஞ்சு வாழறதா இருக்கும். ஒன்று தாயோடு வாழும், இல்லாட்டினா தந்தையோடு வாழும், இல்லாட்டினா ஹாஸ்டலில் போய் வாழும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய ஜாதகங்கள் ஒரு சில ஜாதகங்கள் அமையுது. அதனால் ஒரு சில ஜாதகங்களுக்கு விதிவிலக்காக இருப்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு எண்ணத்தில் தான் நான் இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையினால் ஜாதகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி குரு பயிற்சி வரணும், இல்லை மற்ற கிரகங்களோட செவ்வாய் தோஷம் பார்க்கணும், இப்படியெல்லாம் ஒரு நிலையில் நம்ம பார்த்து வந்தாலும் கூட ஒரு சில ஜாதகங்களுக்கு இப்படியும் அமைவதுண்டு. திருமணத்திற்கு பிறகுதான் அந்த அவங்களுக்கு வாழ்க்கைன்னா அதை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்காக காலதாமதமாகும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் 30 வயசு 35 வயசு கடந்து போகுது. ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வரும்போதே அதாவது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா 36 வயசுக்கு ஒரு முறை நம்மளோட வாழ்க்கையானது பயணிக்கிறது. அப்படி பயணிக்கும்போது அந்த 36 வயசு, அடுத்தது 72 வயசு, அடுத்தது 108 வயசு, முதல் 36 வயசில் வாழ்க்கையை ஆரம்பிக்குதா, இல்லை 2வது 36 வயசு 72 வயசுக்குள்ளே வாழ்க்கை ஆரம்பிக்குதான்னு அவங்கவுங்க விதிப்பயன் அதோடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து நீங்கள் அதன் முறைப்படி நீங்கள் பிறந்த ஜாதகத்தை எடுத்து அந்த பிறந்த ஜாதகம்ன்றது நான் ஓடுதலம்ன்ற ஒரு அமைப்பில் அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அந்த ஓடுதளத்தை நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கும் சொல்லியும் கொடுக்குறோம். அதான் நம்மளுடைய ஜோதிட ஒளி சப்ஸ்கிரைப் நேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கேட்பாங்க. ஐயா ஓடுதளத்தை அமைச்சு கொடுங்க, என் குலதெய்வத்தை அதிலே அமைச்சித்தாங்க, எங்கள் பெற்றோருடைய ஃபோட்டோவை அதிலே வச்சுத்தாங்க, இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுத்தாங்க அன்வாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் கேட்குறாங்க. இதில் மதங்கள் இங்கே முக்கியம் கிடையாது. மனிதனுடைய நியாயமும் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் ஒரு சில இஸ்லாமியர்கள் என்கிட்ட பேசும்போது அவங்க கேட்பாங்க, ஏதேனும் ஒரு குறைன்னு கேட்டாங்கன்னா நான் உடனே சொல்லுவேன், நீ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பரிகாரம், நீ தொழுகையை சரியாக செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு எல்லாம் படைத்து நம்மை ஆளுகின்ற அவன் ஒருவனே உங்களுக்கு முதன்மையானவன். அவன் காட்டிய வழியில் அந்த சரத்தின் பிரகாரம் நீங்கள் வாழுங்க. அது 108 நட்சத்திர பாதங்களை கொண்ட சரத்து தான் அதில் இருக்குது. அந்த வாழ்க்கை நல்ல உடல் பலமாகவும் உள்ள பலமாகவும் அவங்க அமைச்சு தராங்க. அதன்படி நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு அதுதான் பரிகாரம் ஆன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறத நான் சொல்லுவேன். மேலும் முன் தலைமுறையில் அவங்க எப்படி இருந்தாங்க, அதுக்கு முன் தலைமுறையில் எப்படி இருந்தாங்கன்றதுக்கு ராகு கேதுகளை வச்சு நாங்கள் பார்க்கும்போது அவங்க ஜாதகம், அவங்க தாத்தா ஜாதகம், அவங்க அப்பா ஜாதகம், அவங்க அம்மா ஜாதகம், அவங்க பாட்டி ஜாதகம் இதெல்லாம் பார்த்தா ஒரே ராசி கட்டத்தில் ராகு இருப்பதை நான் கவனிக்கிறேன். அதனால தான் இந்த வருங்காலத்தில் 2025 ராகு கேதுகள் பயிற்சி நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு அபூர்வமான பயிற்சியாக இருக்கிறது. நிறைய சமூக மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது என்பதை தான் நான் காட்டுகிறேன். ஆகையினால் நம்ம இதை கவனமாக கவனித்து நீங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.